நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வணக்கம். இந்த காணொளி வாயிலாக பண்டைய காலத்தில் வாழ்ந்த இந்திய விஞ்ஞானிகளை பற்றி முதல் பாகத்தில் குறிப்பிடுகிறேன். அடுத்த பாகத்தில் உலகமே திரும்பி பார்க்க வைத்த இந்திய விஞ்ஞானிகளை பற்றி குறிப்பிடுகிறேன். ஏற்கனவே நோபல் பரிசு பெற்ற இந்தியர்கள் என்ற ஒரு பதிவை குறிப்பிட்டுள்ளேன். அதனை என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் கண்டுகளிக்கலாம். வாருங்கள், பண்டைய அறிவியல் மற்றும் மருத்துவ விஞ்ஞானிகளை பற்றி பார்ப்போம். ஆரியபட்டர் பண்டைய கால குப்த காலத்தில் வாழ்ந்த மிக சிறந்த அறிவியல் மேதை. இவர் இயற்கணிதம், முக்கணவியல் மற்றும் எண்கணிதம், தொடர்ச்சியான பின்னங்கள், சக்தி தொடர்களின் கூட்டுத்தொகை, இருபடி சமன்பாடுகள் மற்றும் சைன் அட்டவணைகள் ஆகிய தலைப்புகள் உள்ளடக்கிய ஆரியபட்டியா அவரது புகழ்பெற்ற படைப்பில் ஒன்றாகும். மேலும் இவர் ஆரிய சித்தாந்தம் என்ற நூலையும் எழுதியிருக்கிறார். இவருடைய புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாக கணிதத்தில் பையின் தோராய மதிப்பை வெளியிட்டிருக்கிறார். இவரின் நினைவாகத்தான் இந்திய அரசு அனுப்பிய முதல் செயற்கைக்கோளுக்கு ஆரியபட்டா என பெயரிட்டது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது பாஸ்கரா. கிபி 7ஆம் நூற்றாண்டில், அதாவது பொது ஆண்டுக்கு பின் 600 முதல் 680 வரை வாழ்ந்த இந்திய வானியல் அறிஞர் ஆவார். இவருக்கு பின் 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் பாஸ்கரா என்பவர் வாழ்ந்து வந்தார். அதனால் இவரை 1ஆம் பாஸ்கரா என்று அழைக்கப்படுகிறது. முதலில் இடமதிப்பில் எண்களை குறிப்பிட்டது பாஸ்கரா ஆவார். முதலில் சுழியத்தை, அதாவது 0 குறிக்க சிறிய வட்டம் வரைந்து இப்போது நாம் பயன்படுத்தும் இந்திய அரபிக் எண்முறையை தொடங்கியவர் இவர்தான். இவர் குஜராத் மாநிலத்தில் பிறந்ததாக கருதப்படுகிறது. மூன்றாவதாக பார்க்க இருப்பவர் சரகர். இவர் இந்தியாவில் சங்க காலத்தில், அதாவது பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு பின், அந்த காலகட்டத்தில் இவர் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. இவர் வாழ்ந்த காலத்தில் ஆயுர்வேதம் சிறப்புற்று விளங்க இவர் காரணமாக இருந்தார். சரகர் ஆயுர்வேதத்தையும் ஜோதிடத்தையும் அடிப்படையாக கொண்டு பல கொடிய நோய்களுக்கு சிகிச்சை அளித்தார். இவர் இயற்றிய சரகர் சம்ஹிதை என்னும் நூல் இதயம், சுவாசம், இரத்த கொதிப்பு, பற்கள் போன்றவற்றின் நோய்களுக்கான சிகிச்சை முறையாக அமைந்தது. நோயாளிகள் கடைபிடிக்க வேண்டிய உணவு, உறக்கம், ஓய்வு சம்பந்தமான கட்டுப்பாடுகள் ஆகியவற்றை இவர் குறிப்பிட்டிருக்கிறார். நான்காவதாக நாம் பார்க்க இருப்பவர் சுஸ்ருதர். இவர் இந்தியாவின் பண்டைய ஆயுர்வேத மருத்துவர், அறுவை சிகிச்சையின் தந்தை என்று போற்றப்பட்டவர். இவர் வாழ்ந்த காலம் பொது ஆண்டிற்கு முன் 800 என்று அறியப்படுகிறது. இவர் வாரணாசியில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. ஆயுர்வேத மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சை குறித்த சுஸ்ருதா சம்ஹிதை என்ற ஒரு மருத்துவ நூலை இயற்றியவர். சுஸ்ருதா சம்ஹிதை நூலானது 184 அத்தியாயங்களை கொண்டுள்ளது. இதில் 1120 நோய்களுக்கும் 700க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள், ஆழமான உடற்கூறியல் பாடங்கள் மற்றும் 600க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை இயந்திரங்களையும் அவற்றை சிகிச்சையில் பயன்படுத்தும் முறைகளையும் பற்றி அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். ஐந்தாவதாக நாம் பார்க்க இருப்பவர் பிரம்மகுப்தர். முதலில் கணிதம், அல்ஜிப்ரா என்ற இரண்டையும் வெவ்வேறு துறையாக பிரித்தவர். இந்தியாவில் குறிப்பிட்டு கூறத்தக்க முதல் கணித மேதை இவர்தான். இவர் வானவியலிலும் கணிதவியலிலும் சிறந்து சாதனை செய்து விஞ்ஞான உலகில் நீங்கா புகழ் பெற்றுள்ளார். ஆரியபட்டருக்கு பின் தோன்றிய வானவியல், கணிதவியல் மேதை இவர். குஜராத் மாநிலத்தில் பொது ஆண்டிற்கு பின் 596 பிறந்தார். வியாக்கிரமுகன் என்ற மன்னரது அவையில் வானவியல் அறிஞராக விளங்கினார். முதலாக பூஜ்யத்தை பயன்படுத்துவது பற்றி விளக்கியவர் இவரே. இவர் எழுதிய பிரம்ம ஸ்பூட சித்தாந்தம், கரான கண்ட கத்தாந்தம் என்ற 2 வானவியல் நூல்களும் மிகவும் புகழ்பெற்றவை. அதுவரை வானத்தை பற்றி அறியாத பல புதிர்களுக்கு இந்த நூல்கள்தான் விடை கிடைத்தன. இவரது பிரம்ம ஸ்பூட சித்தாந்தம் என்ற நூல் அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இன்றும் இந்தியாவிலும் அரபு நாட்டிலும் இவரது நூல்தான் வானவியல் துறைக்கு அடிப்படையாக விளங்குகிறது. இந்நூல் கணிதம், அல்ஜிப்ராவை கொண்டு விளக்குகிறது. ஈக்குவேஷன்களுக்கு சுலபமாக விடை கண்டுபிடிக்கும் முறையை விளக்கியவரும் இவரே. அது மட்டுமல்லாது நியூமெரிக்கல் அனாலிசிஸ் என்ற உயர்நிலை கணிதத்தை கண்டுபிடித்தவரும் இவரே. ஜியோமெட்ரி தொடரையும் சுருக்கி அதை விரித்து விவாதிக்கும் முறையும் விவரித்துள்ளார். வானவியல் தொடர்பான கணக்குகளை போட இவரது கரான கண்ட கத்தியாகம் என்னும் நூல் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது.
இதில் பிரம்மகுப்தர் முதன்முறையாக அல்ஜிப்ரா கணிதத்தை பயன்படுத்தினார். புகழ்பெற்ற கணித மேதையான பாஸ்கரன் இவருக்கு கணித சூடாமணி என்ற பட்டத்தை சூட்டி கௌரவித்தார். தன்வந்திரி என்கிற சித்தர் இவர் இந்து மதத்தில் தேவர்கள் மருத்துவர் என்றும் விஷ்ணுவின் அவதாரமாகவும் கருதப்படுகிறார். ஆயுர்வேதத்தின் கடவுள் என்றும் போற்றப்படுகிறார். இவர் 18 சித்தர்கள் ஒருவராக கருதப்படுகிறார். சித்த மருத்துவ முறையின் ஒரு அங்கமான ஆயுர்வேத மருத்துவ முறையை எடுத்து கூறியவர், விரிவுரையாளராகவும் கருதப்படுகிறார். நன்றி. மீண்டும் 2ஆம் பாகத்தில் சந்திப்போம்.